சரண் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அப்பாக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. செம்ம கோவத்தில் இருக்காரு. ஒரு ஃபோன் எடுத்தா கூட சந்தேகப்படுற மாதிரி பார்க்குறாங்க. அம்மா எக்ஸாம்னு சொன்னதுனால தான் வெளியே அனுப்புனாங்க. ஐம் சாரிடா. அட்லீஸ்ட் நான் உனக்கு ஒரு மெசேஜாவது பண்ணியிருக்கணும். ஓகே. ஐம் சாரி டு. எதுக்கு? இந்த மாதிரி ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு. ஆம், விஷால், உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா? ஒன்று என்ன 10,000 கூட கேரு. அவ்வளோலாம் வேணாம். ஒன்று போதும். என்னை இப்பயே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போறியா? புரியல. உன் கூட இப்போவே இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போறியான்னு கேட்டேன். யூ மீன் லைக் ஓடி போய் டீ நான் ரெடியாக வரலடி. உன்கிட்ட கூட பேக்லாம் இல்லை, ரெடியாக இருக்க மாதிரி ஓ தெரியலையே. மிஸ்டர் விஷால், ஓடி போகிற அளவுக்கெல்லாம் இங்கே சீன் இல்லை. நீ தானடி சொன்ன கூட்டிட்டு போ அப்படின்னு. ம் கூட்டிகிட்டு போன்னு தான் சொன்னேன். கூட்டிகிட்டே வா போன்னு சொன்னேன். இதெல்லாம் போங்கடி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் லைஃப்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போ. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல், அம்மா அப்பா காலேஜ் ஸ்டடீஸ் எதுவுமே இல்லாமல் உன் கூட கூட்டிகிட்டு போ. ம், ரொம்ப யோசிக்கிற. நான் கிளம்புறேன். ம் போலாமா? ம் போலாமே. என்ன நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிஜமாவா? ஆமாண்டா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னடா, கொஞ்சம் அங்கேயும் பாரு. கடல் எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு அதான் அழகாவே தெரில.